அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தீபத்தை நம்ம எப்படி ஏற்ற வேண்டும், தீபத்தை எந்த திசையில் ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும், தீபம் ஏற்றுவதற்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவது, எப்படி திரியை போட்டு விளக்கை ஏற்றுவது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவிளக்கில் துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் அடங்கி இருக்கின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தீப ஒளி தீய சிந்தனைகளை ஏற்படாமல் தடுக்கிறது. அதே போல அதன் அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறார்கள் என்றும் சொல்லலாம். ஒவ்வொரு விளக்கிற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கின்றன. மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு பீடைகளை நீக்கும், வெள்ளியால் செய்யப்பட்ட விளக்கு திருமகள் அருள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் பஞ்சலோக விளக்கு தேவதை வசியம் உண்டாகும் என்றும் சொல்லலாம். வெண்கல விளக்கால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இரும்பு விளக்கு சனி கிரக தோஷத்தை விளக்கக்கூடிய ஆகும். பொதுவாக தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை விட்டுவிடக் கூடாது. இது கெடுதலை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். தீப எரிதலிலிருந்தே தீபத்தை குளிர வைக்கும் வரை விளக்கில் எண்ணெயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். போல விளக்கை குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைத்துவிடக்கூடாது. வாயால் ஊதியும் அணைக்கக்கூடாது. அது அபசகுணமாகவும் சொல்லப்படுகிறது. விளக்கை அணைப்பதற்கு பூவால் மட்டுமே அணைக்க வேண்டும். தூண்டும் குச்சியால் லேசாக அழுத்தலாம். இதற்கென பித்தளை குச்சிகள் கடைகளில் கிடைக்கின்றன என்றும் சொல்லலாம். போல தீபத்தை குளிர வைக்க திரியின் அடிப்பகுதியில் எண்ணெய் அமிழ்ந்திருக்கும் நுனியை ஓம் சாந்த சுரூபிணியே நம என்று சொல்லி புறமாக திரியை இழுக்க வேண்டும். அப்பொழுது தீச்சுடரானது சிறிது சிறிதாக குறைந்து திரி எண்ணெயில் மூழ்கி தீபம் குளிரும் என்றும் சொல்லலாம். போல தீபச்சுடரில் மகாலட்சுமியும், ஒளியில் சரஸ்வதியும், வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்தருள்வதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியனின் திருவருளையும் ஒருங்கே பெற முடியும் என்றும் சொல்லலாம். போல திருக்கார்த்திகை தீபத்தன்று கிளியஞ்சட்டி எனப்படும் களிமண்ணாலான விளக்கில் பசுனை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதாகும். இல்லாமல் அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசுனையை தீபத்தில் இடும்பொழுது அது சிவமயமாகி ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் திருவிளக்கு வழிபாடு செய்யும் போது விநாயகருக்குரிய மந்திரங்கள் அல்லது பாடல்களை பாடி போல பொட்டு வைத்து மாலை அணிவித்து தூப தீபம் காட்டினால் நினைத்த பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தீபத்தை பெருமைப்படுத்தும் விதத்தில் முருக பெருமானே அருணகிரிநாதர் தீப மங்கள ஜோதி நமோ நம என திருப்புகழில் பாடியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனே ஒரு உருவில் அடக்காமல் ஒளி வடிவில் வழிபட்ட பலன்கள் பெற தீபங்கள் உதவுகின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் பரஞ்சோதியாய் திகழும் பரம்பொருளுடன் ஜீவ ஜோதியாகிய ஆன்மாக்களும் இரண்டாக கலக்க வேண்டும். இதுவே தீபங்கள் உணர்த்தும் வழிபாட்டு தத்துவம் என்றும் சொல்லலாம். விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் பண கஷ்டம், மன கஷ்டம் போன்றவற்றை நீக்கி அருள் பாலிக்கும் வழிபாடு தீப வழிபாடு என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல புரட்டாசி மாதத்தில் தீப வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டுமில்லாமல் சிரவண தீப வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தீப வழிபாடு என்பது பிரச்சனைகளுக்கு பரிகாரத்திற்கும் ஒரு வழிபாடு என்றும் சொல்லலாம். அதேபோல இருளை விளக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய தீபத்தை நாம் மனதார முழு நம்பிக்கையுடன் ஏற்றினோம் என்றால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் விலகி நம் வாழ்க்கையில் பிரகாசமாக மாறும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தீபத்தை காலையிலும் மாலையிலும் வீட்டில் ஏற்றி வழிபட்டால் லட்சுமி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். போல அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவாக திகழக்கூடியது தான் தீபம் ஆகும். எந்த தெய்வத்தை நினைத்து நாம் தீபம் ஏற்றுகிறோமோ அந்த தெய்வம் அந்த தீபத்தில் ஆகர்ஷணம் செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. வீட்டில் மட்டும் தீபம் ஏற்றுவது இல்லாமல் சாமியறை, சமையல் அறை, நடுமுற்றம் போன்ற இடங்களில் கூட தீபம் ஏற்றலாம். அதே போல மாலை நேரத்தில் மாக்கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றினால் துன்பங்கள் அனைத்தும் விலகும், செல்வம் பெருகும் என்றும் சொல்லலாம்.
போல தீபம் ஏற்றுவதற்கான நேரம் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே தீபத்தை ஏற்றிவிட வேண்டும். அதே போல மாலை நேரத்தில் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, அதாவது சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதாகும். காலையிலும் தீபம் ஏற்றினால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்றும் சொல்லலாம். அதே போல மாலை நேர பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நரசிம்மமூர்த்திக்கும் தீபம் ஏற்றுவது திருமண தடை மற்றும் கல்வி தடை போன்ற தடைகள் நீங்கும் என்றும் சொல்லலாம். போல தீபம் ஏற்றும் பொழுது ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கின்றது. ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லலாம். அதே போல 2 முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர சோகம் நீங்கும். அதே போல 5 முகம் தீபம் ஏற்றினால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் தீபத்திற்கு பயன்படுத்தப்படும் எண்ணெயில் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கின்றன. நெய் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் என்றும் சொல்லலாம். அதே போல நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்றும் சொல்லலாம். தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது வசீகரத்தை அதிகரிக்க செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது. போல கடலை எண்ணெய் போன்ற எண்ணெய்களில் தீபம் ஏற்றுவது தீய பலன்களை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. மட்டுமில்லாமல் தீபத்திற்கு ஏற்றப்படும் திரிகளுக்கு ஒவ்வொரு விதமான பலன்களும் இருக்கின்றன. பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றினால் குடும்பத்தின் நன்மைகள் உண்டாகும் என்றும் சொல்லலாம். அதே போல வாழைத்தண்டில் நார் திரி போட்டு தீபம் ஏற்றினால் முன்னோர்கள் சாபம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தாமரை தண்டில் தீபம் ஏற்றினால் பஞ்சுவால் செல்வம் நிலைத்திருக்க உதவும் என்றும் சொல்லலாம். தீபம் ஏற்றிய விளக்கை சுத்தம் செய்வதற்கான நாட்களும் இருக்கின்றன. ஞாயிறு, திங்கள், வியாழன், சனிக்கிழமைகளில் விளக்கை சுத்தம் செய்வது ரொம்பவே நல்லது. சனிக்கிழமை நாளில் சுத்தம் செய்தால் வீட்டில் பாதுகாப்பு வளரும் என்றும் சொல்லலாம். ஏற்றுவதில் மகாலட்சுமி, சரஸ்வதி, பார்வதி ஆகிய தேவிகள் எழுந்தருளுகிறார் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது. விளக்கேற்றுவது மிகவும் மங்களகரமான விஷயம் என்றும் சொல்லலாம். தினமும் வீட்டில் காலை மாலை என 2 வேளைகளிலும் விளக்கேற்றுவது பல நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அப்படி விளக்கு ஏற்றுவதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. திரி, அதாவது தூய இலவம் பஞ்சு திரியினால் தீபம் ஏற்றுவதால் வாழ்க்கையில் சுபபோகத்துடன் வாழலாம் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் வீட்டில் எப்பொழுதுமே மங்களம் நிலைத்திருக்கும். அதே போல தெய்வ குற்றம், பித்ரு சாபம் ஆகியவை போக்கக்கூடியதாகவும். தண்டு தீபம், தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவதால் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கி குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த திரி தீபத்தை வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. எருக்கன் திரியில் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும். அது மட்டுமில்லாமல் விநாயகர் பெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அதே போல செய்வினை கோளாறுகள் நீங்கி தீவினைகள் வீட்டிற்கு வராது என்றும் சொல்லலாம். சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றினால் திருமண தடையானது நீங்கும். அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். வீட்டிற்கு சண்டை சச்சரவு எதுவும் வராது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவதன் மூலம் அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம். தீராத நோயினால் தவிப்பவர்கள் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றினால் நோயிலிருந்து படிப்படியாக விலகி ஆரோக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கலாம். அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஆன ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமையன்று மஞ்சள் திரியை அம்பிகை படத்திற்கு முன்னால் ஏற்றுவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மஞ்சள் திரியில் விளக்கை ஏற்றும் போது பஞ்சதீப எண்ணெயில் விளக்கை ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். போல பச்சை நிறத்தில் தீபம் ஏற்றுவதால் கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். வீட்டில் செல்வம் பெருகும். செல்வ செழிப்பிற்கான வழிகளும் தானாகவே பிறக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல சமுதாயத்தின் மதிப்பும் அதிகரிக்கக்கூடும். பச்சை திரி குபேரனுக்கு உகந்ததாகவும் சொல்லலாம். வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் அமைதி உண்டாகும், சாந்தம் நிலைத்திருக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் இருக்கும் குலதெய்வ சாபங்கள் அனைத்தும் நீங்கி பித்ரு சாபங்கள் அனைத்தும் நீங்கி குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம்.
வெள்ளைத்திரி இது வெள்ளை நூலால் செய்யப்பட்டது ஆகும். வெள்ளைத்திரியை கொண்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் சுபிட்சமாகவும் குடும்பம் நலமாகவும் இருக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல் படிப்பு, வேலை ஆகியவற்றில் வெற்றி பெற வெள்ளைத்திரியில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லதாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் எந்தமான திரியை பயன்படுத்துகிறீங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.